everyone, இந்த வீடியோவில் ஜேர்னி பை ட்ரெயின் லெசனோட செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். ஸோ ஒருத்தவங்களா எந்திரிச்சு இதை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. ஸோ நம்ம போன செக்ஷனில் கடைசியாக என்ன பார்த்தோம், அந்த ட்ரெயின் வந்து வேலிஸ் சுத்பூர் மவுண்டன் வேலிஸ்லேருந்து வெளியில் வந்துச்சு. ஸோ 3 o'clock ஆச்சு அப்போது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ட்ரெயின் வந்து கடைசியில் ஒரு 8 o'clock அப்போ வந்து ஸ்டாப் ஆகுதான் எங்கள் மிட்ஸ்ட் ஆஃப் தி கிளியரிங் சம் 15 miles பியாண்ட் ராத்தர். ஸோ ராத்தர்லேருந்து 15 miles தாண்டி போய் நிற்கிது ட்ரெயின் வந்து 8 o'clock வந்து அந்த இடத்துல நிற்கிது. அங்கே என்னென்னா இருக்குது, செவரல் பங்களாஸ் அண்ட் ஒர்க்மேன்ஸ் கேபின்ஸ். ஸோ பங்களாஸ்னால் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. அப்புறம் ஒர்க்மேன்ஸ் கேபின்ஸ்னால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்காக குட்டி குட்டி வீடெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் ஒர்க்மேன்ஸ் கேபின்னு சொல்லுவாங்க. த கண்டக்டர் passing along with the carriages shouted, passengers will get out here. ஸோ அந்த ட்ரெயினில் இருந்து வந்த கண்டக்டர் என்ன சொல்லிட்டே வராங்க, passing along the carriages shouted, passengers will get out here. ஸோ அவங்க என்ன கத்திட்டே வராங்க, பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இங்கே இறங்குங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராங்க. Phileas Fogg looked at the Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. ஸோ திடீர்னு வந்து நடுவில் அந்த ட்ரெயினை நிறுத்தி இறங்க சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து ஃபிலிஸ் ஃபாக் என்ன பண்ணுறாரு, சார் ஃப்ரான்சிஸை வந்து பார்க்குறாரு என்ன ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் எதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தி ஜென்ரல் குட் நாட் டெல் வை. ஸோ ஆனால் அவருக்கும் தெரியல ஏன் வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஹால்ட்னா வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் இங்கே நிறுத்தியிருக்காங்க, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னால் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் எதுக்கு இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஆஃப் டேட்ஸ் அண்ட் அக்காசியாஸ்னால் த்ரானி ட்ரீஸ் முள்ளாக இருக்கலாம், அதெல்லாம் தான் அக்காசியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்குமே தெரியல ஏன் வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஏன் இந்த ட்ரெயினை நிறுத்தி இறங்க சொல்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியல. Curious Passepartout rushed out and steadily returned, crying, Monsieur, no more railway. ஸோ பசிப்பாட்டவுட்க்கு வந்து ரொம்ப ஆர்வம் தாங்கலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வேகமாக கீழே இறங்கி போய் பார்க்குறாரு, நின்று பார்க்குறாரு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, அழுகுறாரு. மான்சியர்னால் வந்து நம்ம வந்து சார் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் மான்சியர்னாலும். நோ மோர் ரயில்வேஸ், சார் இங்கே வந்து ஒரு ரயில்வேஸே இல்லை, இதுக்கு மேலே ரயில்வேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. வாட் டூ யூ மீன் ஆஸ்க்டு சார் ஃப்ரான்சிஸ். ஸோ நீ என்ன சொல்ல வர, தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லி சார் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு. I mean to say that the train isn't going to go any further. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேலே வந்து இந்த ட்ரெயின் வந்து எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The general at once stepped out while Phileas Fogg calmly followed him and they proceeded together to the conductor. ஸோ ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக வந்து இறங்கி வராரு வெளியில். ஸோ ஃபிலிஸ் ஃபாகும் வந்து காமாக பொறுமையாக வந்து அவர் பின்னாடியே வரான். ஸோ 2 பேரும் பார்த்துட்டு எங்கே போகிறாங்க, ப்ரொசீடட் டுகெதர் டு த கண்டக்டர், எல்லோரும் சேர்ந்து வந்து கண்டக்டர் கிட்ட போகிறாங்க. வேர் ஆர் வி ஆஸ்க்டு சார் ஃப்ரான்சிஸ். ஸோ கண்டக்டர் கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, சார் ஃப்ரான்சிஸ் வந்து நம்ம எங்கே இருக்கோம், வேர் ஆர் வினா நம்மளாம் எங்கே இருக்கோம் இப்போது அப்படின்னு சொல்லி சார் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு. அட் தி ஹாம்லெட் ஆஃப் கால்பி. ஸோ அவர் என்ன சொல்கிறார், நம்மளாம் வந்து ஹாம்லெட்டில் இருக்கோம், கால்பியில் இருக்க ஹாம்லெட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டு வி ஸ்டாப் ஹியர். ஸோ நம்ம வந்து எதுக்கு இங்கே வந்து ஸ்டாப் இருக்கா, எதுக்கு இங்கே நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சர்டைன்லி த ரயில்வே இஸ் இன் ஃபினிஷ்டு. ஸோ ஏன்னா வந்து ரயில்வேஸ் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஸோ இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறாரு. வாட் நாட் ஃபினிஷ்ட், என்னது முடியலையா இன்னும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க எல்லோரும். நோ, தேட்ஸ் ஸ்டில் அ மேட்டர் ஆஃப் 50 miles டு பி லேட் ஃப்ரம் ஹியர் டு அலகாபாத் வேர் த லைன்ஸ் பிகின்ஸ் அகெயின். ஸோ இல்லை இன்னும் இங்கே முடியல, இன்னொரு 50 miles கிட்ட வந்து இங்கேருந்து அலகாபாத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு 50 miles கிட்ட வந்து போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் த பேப்பர்ஸ் அனௌன்ஸ்டு த ஓப்பனிங் ஆஃப் ரயில்வேஸ் த்ரூ அவுட். ஆனால் வந்து பேப்பர்ஸ்னால் இங்கே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து ரயில்வேஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர், த பேப்பர்ஸ் வர் மிஸ்டேக்கன். ஓ அப்படியா, நான் வேணா உங்களுக்கு சொல்லவா ஆஃபீஸர், பேப்பர்ஸ்லாம் வந்து தப்பாக போட்டிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Yet you sell tickets from Bombay to Calcutta? Snapped Sir Francis, who was growing angry.
ஆனால் என்ன கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் வந்து டிக்கெட் செல் பண்ணிங்களே, பாம்பேலேருந்து கல்கட்டா போகிற வரைக்குமே டிக்கெட்ஸ் ஃபுல்லாக செல் பண்ணிங்களா, அப்புறம் எப்படி ரயில்வேஸ் ஃபினிஷ் ஆகாமல் நீங்கள் எப்படி டிக்கெட்ஸ்லாம் செல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சார் ஃப்ரான்சிஸ் ஸ்னாப்னா வந்து ரொம்ப கோவமாகிட்டே வராரு. சார் ஃப்ரான்சிஸ். நடுக்காட்டில் வந்து இறக்கி விட்டுட்டாங்களே, இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால் ரொம்ப கோவமடைகிறாரு. No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Colby to Allahabad. ஸோ கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் விற்றோம், அதில் எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு. ஆனால் வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, know that they must provide means of transportation for themselves from Colby to Allahabad. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்களே தான் வந்து அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெடி பண்ணிக்கணும், எங்கேருந்து கால்பைலேருந்து அலகாபாத் போகிற வரைக்கும் அவங்களே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் தெரியும், பேசஞ்சர்ஸ்க்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ். ஸோ ஃபியூரியஸ்னால் வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு. சார் ஃப்ரான்சிஸ்க்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு. Passepartout would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. ஸோ Passepartout என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவமாக கண்டக்டரை வந்து தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபாகை வந்து பார்க்க கூட இல்லை. சார் ஃப்ரான்சிஸ் said Mr. Fogg quietly, we will, if you please, look about for some means of transport to Allahabad. ஸோ சார் ஃப்ரான்சிஸ் வந்து மிஸ்டர் ஃபாக் கிட்ட என்ன சொல்கிறாரு அமைதியாக, we will, சரி நம்ம போகலாம், எப்படியாவது ப்ளீஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலகாபாத் வரைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் அ டிலே கிரேட்லி டு a disadvantage. ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டோம், எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கிளம்பிட்டாங்க, நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது ரொம்ப டிலே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃபாக் சொல்கிறாரு. நோ சார் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபார் சின். ஸோ ஃபார்சீன்னா வந்து ப்ரெடிக்டட், ஸோ அது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஃபார்சீன். இல்லை நம்ம வந்து லேட் ஆகலை அப்படின்னு சொல்லி சார் ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு. வாட், யூ நியூ தட் த வே? ஸோ அவர் என்ன கேட்குறாரு, என்னது உங்களுக்கு இந்த பாதை தெரியுமா, இதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் some obstacles or other would sooner or later arise on my route. இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் வந்து எனக்கு என்ன தெரியும்னா நான் போகிற வழியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில அப்டக்கல்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ்ட். ஸோ ஒன்றும் இல்லாதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ ஹவ் 2 days which I have already gained to sacrifice. ஸோ நான் என்கிட்ட வந்து 2 days இருக்குது, நான் வந்து ஆல்ரெடி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக 2 days இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. A steamer leaves Calcutta from Hong Kong at noon on the 25th. This is the 22nd and we shall reach Calcutta in time. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரீமர் வந்து கல்கட்டாலேருந்து ஹாங்காங்க்கு வந்து நூனில் தான் கிளம்புவாங்க, அதாவது 25th நூனில் தான் கிளம்புவாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து 22nd தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து போய் ரீச் பண்ணிடலாம், 25th கல்கட்டா போய் ரீச் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கீழே ஒரு டூயூனோ இருக்குது பாருங்கள். ஆக்ரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஆக்ரா தான் வந்து நிறையா பேர் வந்து நிறைய டைம் விசிட் பண்ண இடம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி மெயின் ரீசன் இஸ் த தாஜ்மஹால். ஸோ ஏன் ஆக்ரா வந்து மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷனாக இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தாஜ்மஹால் அங்கே இருக்கனால அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Agra also has other attractions like the Agra Fort, the Sikandar Fort, Akbar's Tomb and many other tourist spots. ஸோ ஆக்ராவில் வந்து அது மட்டும் இல்லை, நிறையாவே வந்து அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது, சிக்கந்தார் ஃபோர்ட் இருக்குது, அக்பர்ஸ் டாம்ப் இருக்குது, அந்த மாதிரி நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதனால தான் வந்து அது மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன் இந்த இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், why did the train stop in the middle of the forest? ஸோ ட்ரெயின் வந்து மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் நிறுத்திட்டு எல்லா பேசஞ்சரும் இறங்க சொன்னாங்க. ஏன் வந்து மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் நிறுத்தினாங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுக்காக நிறுத்தினாங்க, அதுக்கு மேலே வந்து அந்த ரயில் ரோட் வந்து இல்லை, அதனால தான் நடுவில் நிறுத்திட்டாங்க. ஸோ the train stopped in the middle of the forest as there were no railroad lines beyond that place. ஸோ அதுக்கு மேலே வந்து ரயில் ரோட் லைன்ஸ் இல்லாதனால அந்த மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், why was சார் ஃப்ரான்சிஸ் ஆங்க்ரி? ஸோ சார் ஃப்ரான்சிஸ் வந்து எதுக்கு கோவமானார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கோவமானார்? கால்பியிலேருந்து அலகாபாத்துக்கு வந்து ட்ரெயின் ரோடே இல்லை, ஆனால் வந்து அவங்க பாம்பேலேருந்து கல்கட்டா வரைக்கும் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தானே அவர் கோவமானார். ஸோ
There were no railroad lines from Colby to Allahabad, but the tickets were sold from Bombay to Calcutta. So, Sir Francis was angry. ஸோ இவங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து பாம்பேலேருந்து கல்கட்டா போகிற வரைக்கும் எடுத்தாங்க. ஆனால் நடுவில் கால்பிலேருந்து அலகாபாத் வரைக்கும் ரயில் ரோட்ஸே இல்லை. அதனால தான் வந்து சார் ஃப்ரான்சிஸ் ரொம்ப கோவமானார். ஓகே, அடுத்து வந்து க்ளாசரி பார்க்கலாம். ஹால்ட்னா என்னது? ஸ்டாப். ஸோ ஒரு இடத்துல வந்து நிறுத்தி இருக்கிறது தான் ஹால்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அக்காசியா த்ரானி ட்ரீ. ஸோ அக்காசியான முள்ளாக இருக்கிற ஒரு ட்ரீ. ஸ்னாப்டு பிகேம் ஆங்க்ரி. ஸோ ஸ்னாப்னா ரொம்ப கோவமாகிறாரு. ஃபியூரியஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. ஸோ ஃபியூரியஸ்னால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு கோவப்படுறது தான் ஃபியூரியஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்சீன் ப்ரெடிக்டட். ஸோ ப்ரெடிக்டட்னா வந்து கணிச்சிருப்பாங்கல்ல, ஸோ இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறது தான் ப்ரெடிக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ அப்ஸ்ட்ரக்கல்னா தடைகள், டிஃபிகல்ட்டி நடுவில் ஏதாவது தடைகள் வரலாம், அதுதான் அப்ஸ்ட்ரக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த செக்ஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.